Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா umbrella skirt வந்து எப்படி கட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். and இதோட length வந்து பாத்தீங்க அப்படினா 3/4. சோ உங்களுக்கு இது வந்து full skirt ஆ வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்ல 3/4 அந்த மாதிரி இல்ல ஒரு half skirt வேணும் அந்த மாதிரி இல்ல bikini மாதிரி வேணும் அப்படினாலும் நம்ம வந்து இதோட length வந்து நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். So method இதுதான் but length மட்டும் நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். and இந்த 3/4 ஸ்கர்ட்க்கு நார்மலா நான் சைஸ் இதல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்து நான் ஒரு 2 மீட்டர்ஸ் cloth வந்து எடுத்துர்க்கேன் and medium flare வந்து கிடைக்கும் இதல. and next வந்து பாத்தீங்க அப்படினா இத எப்படி ஃபோல்ட் பண்ணனும் அப்படிங்கறது வந்து நம்ம லாங் ஃப்ராக் வீடியோல and அதல பாத்துறோம். and stitching தெரியும் அப்படிங்கறவங்களுக்கு வந்து gathering pant எல்லாம் நம்ம fold பண்ணுவோம் இல்லையா சோ அதுக்கு எப்படி fold பண்ணுவோமோ அந்த மாதிரி fold பண்ணிக்கோங்க. சோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்றதுமே folded side வந்து உங்க பக்கம் இருக்க மாதிரியும் இந்த மாதிரி open side வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. and sharp edges வந்து மேல இருக்கணும். சோ இந்த மாதிரி நமக்கு sharp edges வந்து மேல இருக்கணும். and நமக்கு இதுல தேவையானது length hip ஓட measurement அதுக்கு அப்புறமா இது ரெண்டு இருந்தா போதும் and then பட்டியோட measurement அதாவது பட்டி வந்து நமக்கு எவ்வளவு ஹைட்ல வேணும் கொஞ்சம் ஹைட் வந்து ஜாஸ்தியா வேணுமா இல்ல கம்மியா வேணுமா அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். சோ நீங்க வந்து one side வந்து நீங்க length சும்மா approximate பார்த்துட்டு அதாவது hip ஓட measurement வந்து approximate பார்த்துட்டு ஒரு சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா அந்த மாதிரி அந்த மார்க்கர் இருக்கு பாத்தீங்களா அத புடிச்சிட்டு இந்த மேல அந்த ஷார்ப் எட்ஜ் கிட்ட நீங்க டேப்போட அந்த டிப்பை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு அந்த கர்வ் வந்து உங்களுக்கு ஈவனா ஒரே மாதிரி கிடைக்கும். ஏனா இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து டிரா பண்ணிர கூடாது கர்வா தான் வரையணும். சோ அதுக்காக and next skirt ஓட length வந்து நமக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது பட்டியோட measurement வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அத மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படினா skirt ஓட length வந்து நமக்கு கிடைச்சிரும். சோ அந்த length கூட கீழ வந்து fold பண்ணி stitch பண்றதுக்காக ஒரு 1 inch அல்லது 1.5 inches வந்து நீங்க விட்டுக்கோங்க. and மேல வந்து பட்டி கூட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா சோ அதுக்காக ஒரு 1/2 inch வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து skirt ஓட length. இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு கீழ வந்து 1 inch மேல வந்து 1/2 inch ன்னு சொல்லி 1.5 inches வந்து skirt length ஓட ஆட் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்ல வந்து அந்த ஹைட்ட வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா நான் வீடியோல காமிச்ச மாதிரி நீங்க வந்து பார்த்து எப்படி மார்க் பண்ணனும் அப்படிங்கறத வந்து பண்ணுங்க. ஏனா umbrella skirtல பொறுத்தவரை இந்த மார்க்கிங் தான் வந்து மெயின். கட்டிங் எல்லாம் ஈஸி and நம்ம ஸ்டிட்ச் பண்றதுமே ரொம்ப ஈஸி. பட் மார்க்கிங் அதாவது நம்ம இதல எப்படி வந்து பேட்டர்ன் மார்க் பண்றோம் அப்படிங்கறத மட்டும் கேர்ஃபுல்லா வந்து பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்கர்ட்டையே அப்படியே போட்டு பட்டி அந்த பட்டிக்கு வந்து எவ்வளவு length வந்து தேவைப்படுது அப்படிங்கறத வந்து நான் அளந்துக்கறேன். ஏனா உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியா கிளியரா வந்து தெரியும் அதுக்காக. ஏனா நம்ம டேப்ல மெஷர் பண்ணும்போது இதே மாதிரி லைட்டா அந்த கர்வ் மட்டும் லைட்டா இழுத்து வச்சு மெஷர் பண்ணாதான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்து பத்தும். நீங்க கரெக்ட்டா பட்டி வந்து ரொம்ப அக்யூரேட்டா கட் பண்ணலனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படினா ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து பட்டி எவ்வளவு length விடுறோமோ அது கூட வந்து ஒரு 1 inch வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏனா நம்ம அத வந்து மடிச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதாவது இப்போ ஒரு 2 inches பட்டி உங்களுக்கு தேவை அப்படினா அதுக்கு ஹைட் வந்து நீங்க ஒரு 5 inch வச்சு கட் பண்ணனும். அப்பதான் நீங்க அத வந்து டபுளா ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து ஸ்டிஃபா இருக்கும்.
உங்களுக்கு பட்டி எந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு கிளாத் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு சைடில் ஹிப் லென்த்துமே வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அது கூட வந்து ஒரு 1 inch வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே கிளாத்தாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 inch இருந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல லைட்டாக தான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு வந்து 2 பீசஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ 2 பீசஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கும் கிளாத் வேணும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் விடுவோம் இல்லையா, அதுக்கும் வந்து கிளாத்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து லென்த்து வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு. அதாவது ஹிப்போட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு இதில் செட் ஆகிடுச்சு. ஸோ பட்டி அண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் ஓவர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.